நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. போன வாரம் நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வீக்லி க்ளோசிங் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இப்போ ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு. மிசைல்ஸ் எல்லாம் வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து பாதிப்புலாம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த வார் வந்து கொஞ்சம் பீக் ஆகிருக்கு. அந்த பீக் ஆனதுனால விளைவு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா, நம்ம மார்க்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாரி வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம். ஆனால் போன வாரம் வீக்லி கேண்டிலுமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 30க்கு மேலே ப்ரீவியஸ் கை ஸ்விங்குக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தர் ஆப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு. நம்ம ஃபிப்னாசி லெவல்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 22,750 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். அதே போலவே மார்க்கெட் அது வரைக்கும் போயிருந்துச்சு. அதுக்கு மேலே 22,861 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தது வரைக்கும் போகிறதுலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,028 அப்படிங்கிறது, 23,000 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் வந்து ஒவ்வொரு வாரமுமே சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்காங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சரியாகவே ட்ரேட் ஆகுறது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமிங்கில் மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்காம ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எலெக்ஷனும் வருது. அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து நியூவாக ஆல் டைம் ஹை போகுது. ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே, ஒரு 200-300 பாயிண்ட் கீழே விழுகுது. நம்ம ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு லாங்கும் எடுக்க முடியல. திருப்பி என்ன பண்ணுறோம், லோவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுது, ஒரு பவுன்ஸ் ஆகிடுது. அப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு நியூ ஆல் டைம் ஹையை போய் தொட்டுட்டு அங்கேருந்து ஃபால் ஆகுது. கேண்டில்லாம் பாருங்களேன், வீக்லி கேண்டில்லாம் ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு கேண்டிலும் அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகலை, சைடுலேயே ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. இப்போது என்ன ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, போன வாரம் முடிஞ்சது 22,413 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல முடிஞ்சுது. ஆனால் ப்ரீவியஸ் ஹையை க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. அப்போ கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு டோஜி பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து இங்கே மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மேலே போகணும், மேலே போணுச்சு. ஆனால் வீக்லி கேண்டிலில் வந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 22,030ங்கிற ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை, 22,519லேயே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிட்டாங்க. இதுலேருந்து என்ன தருது அப்படின்னா, திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, இங்கே ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இது அப்படியே என்ன ஆகும், ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னாக ஆக ஆரம்பிச்சிடும். ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்லாம் ஆனிச்சு வீக்லியில் அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து ஒரு 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் விழுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து வீக்லி கேண்டில் இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருந்தாங்கன்னா, இந்த டோஜுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கும். ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கும். ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வரல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்காங்க. நம்மளை ஒவ்வொரு வாரமும் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிடும், அப்போ பிரேக் அவுட் ஆகிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஏற்றுறாங்க, அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க, ரிவர்சல் கொடுத்துட்றாங்க. அப்போது யாரையுமே வந்து ட்ரேட் பண்ண வைக்கக்கூடாது, ஆனால் மார்க்கெட்டை மட்டும் மேலே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாரி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இதை எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆனிச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும். சரிங்களா, அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு பெரிய பொசிஷன் எடுத்தால் கூட மார்க்கெட் வந்து திடீர்னு ஃபால் ஆகுது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுட்டு அங்கேருந்து தான் ஃபால் ஆகிருக்காங்க. நான் ஏன் இந்த 2 லைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகவே இல்லை, அதான் திருப்பி கீழே வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, செகண்டரி ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா,
மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு, 22,300க்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வீக்லியில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸாக வந்த ஹை 22,772 தான் மார்க்கெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே 22,861ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 22,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து நிஃப்டிக்கு வீக்லிக்கான சப்போர்ட் அண்ட் லெவல்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு 21,700னா, அங்கேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் 21,000 வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அதனால் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு சேஃபர் ஜோனில் இருப்பது ரொம்பவே முக்கியம். 21,700லாம் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரியல் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா, அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து மேலே க்ளோஸ் வைக்கல, கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான ஆட்டத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நம்ம பார்த்து பொறுமையாக இருந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த ஃபிப்னாசி லெவலை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இனிமேல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது இந்த லெவல். ஓகே, என்ன பண்ணியிருக்கு நல்லா பாருங்களேன். இந்த சேனல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டி வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சேனல் பேட்டர்ன் இங்கே டச் பண்ணிவிட்டு கீழே வந்தாங்களா, திருப்பி மேலே கீழே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகிற மாரி மேலே எல்லோரும் நம்ம என்ன நினச்சிட்டோம், டபுள் பாட்டம் எடுத்துச்சு மேலே போகணும்னு நினச்சிருப்பான். அப்படியே கீழே இங்கே ஒரு சொதப்பல் திருப்பி மேலே போயிருக்கு. இந்த சேனல் பேட்டர்னில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வந்திருக்கு. திருப்பி மேலே போய் இந்த சேனல் பேட்டர்னில் போய் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இங்கே இந்த ரிவர்சல் கண்டிப்பாக பாருங்கள், இங்கே ரிவர்சல். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் மேலே போயிட்டுருக்கு, ஆனால் வந்து யாரையும் ட்ரேட் பண்ண விடாமல் மேலே போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம டேயில் வந்து பார்க்கும்போது ஹவர்லியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா 49,050 அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. அதுக்கு மேலே வந்துன்னா ஃபிப்னாசி லெவல் 49,316. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 49,500ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு 48,800 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,528 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 47,652 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சேனலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த லெவல்லாம் உடச்சிது அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஏன்னா இது ஒரு மேஜரான ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டு வந்துடும். சரிங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியுமே வந்து இந்த சேனல் பேட்டர்னை வச்சுக்கிட்டு இந்த சேனல் பேட்டர்னில் பிரேக் அவுட்டு தான் கீழே தான் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி போலவே இந்த லெவலில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு என்ன பண்ணுது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் பை பண்ணி வச்சுருப்பாங்க, இங்கேருந்து ஃபால் ஆக்க போகிறாங்க. இப்போ என்ன ஆகுனா எல்லோரும் வந்து எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 21,751ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 21,926ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 22,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 21,300ங்கிறது சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,700ங்கிறது ஒரு சப்போர்ட். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த ப்ளூ கலர் லைனை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீவியஸாக வந்த லோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட். சரிங்களா, சப்போர்ட் 1. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து சப்போர்ட் 1.
21,074 அப்படிங்கிறது சப்போர்ட் 2. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் சரிங்களா, 20,370 சரிங்களா. இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு லாங் டேர்மாக சரிங்களா. 1 ஹவரில் பார்க்கும்போது ஒரு ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா எப்போதுமே மார்க்கெட் வந்து வேகமாக ஃபாலோ ஆகும். ஏறும் போது தான் இன்ச் பை இன்ச்சாக ஏறும். எல்லோரும் நம்ம வந்து யோசிக்கிறதுக்குள்ளே ஃபாலோ ஆக்கிடுவாங்க. அதுதான் வந்து புல் ட்ரெண்டுக்கும் பியர்ஸ் ட்ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. பியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டு போவாங்க, இந்த புல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டு போவாங்க. பியர்ஸுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு மிக்கிற நேரத்தில் டக்குன்னு அடித்து கீழே இறக்கிடுவாங்க. இதுதான் வந்து புல்ஸுக்கும் பியர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு சரிங்களா. மிட் கேப்பை பாருங்கள். மிட் கேப் வந்து அழகாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கும் இந்த வாரையும் பயன்படுத்தி மார்க்கெட்டை அகைன் இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி மேலே போகலாங்கிறது ஒரு ட்ரெண்டு. இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் இங்கே வந்திருக்குங்களா. திருப்பி அதே சேம் ஏரியாவுக்கு போயிட்டு திருப்பி இது வரைக்கும் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் ட்ரெண்டு, இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகலாம் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. இதைப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. அது எது வரைக்கும் ஃபாலோ ஆகலான்னா ஒரு 300 புள்ளிகள் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிட் கேப்லேயும் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு 11,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனுச்சுன்னா 11,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டு 10,848 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு சரிங்களா. இதெல்லாம் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது மிட் கேப்புக்கான லெவல்ஸ் நண்பர்களே. நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும், ப்ராப்பராக ஓஐ டேட்டா பார்க்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். ஒரு ஆள் 5லேருந்து 6 அக்கௌண்ட் 7 அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு சரிங்களா. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கு மறக்காமல் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கிடுகிடுன்னு ஃபாலோ ஆகும். பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வார் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டான டைமிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சரிங்களா. நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட முடிவை வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.